குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் துலா ராசிக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்திலேயாவது வரன் அமையுமா, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம், கடன் சுமைகள் நீங்குமா, கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா, குழந்தை பேர் இந்த மாதமாவது கிடைக்குமா, காதல் அமைப்புகளில் ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்கா, இப்படின்னு எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கும். பாசிட்டிவாக இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சுட்டு தான் சொல்கிறோம். அப்படி என்ன இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் நடக்குது? அக்டோபர் 2ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. புதன் ராசிக்குள்ளே இருக்கும்போது திக்பலன் அர்த்தம். 24ஆம் தேதி வரைக்கும் புதன் திக்பலமாக இருக்கார். இதுவே போதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுறதுக்கு. இரண்டாவதாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. அங்கே நீச்சம் அடையுது உங்களுடைய ராசி அதிபதி. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், 2 கிரகங்களும் பலமடையுது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் அது. அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார், லாபாதிபதி. அவர் நீசமாக இருக்கிறார். அக்டோபர் 18 குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வருது. அதிசார பயிற்சி உச்சமடையுது. அந்த குரு அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத தனியாக சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசியிலேருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ நிறைய நன்மையெல்லாம் ஒரு கிரக பயிற்சிகள் தான் துலாத்துக்கு இருக்குது. என்னென்னவெல்லாம் நடக்க போகுது? முதல்ல கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் பாவத்தை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 7ஆம் அதிபதியினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் 18 நாட்களுக்கு 7ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்போது நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் என்ன குழப்பத்தில் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன்னு சொல்லி உங்கள் துணை இருக்கும். ஆனால் அந்த மாத தூக்கத்திலேயே சுக்கிரனும் கேதுவும் இணைவு இருக்கிறதுனால முதல் 9 நாட்களுக்குள்ளேயே நிறைய மன ரீதியான போராட்டங்களை பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை துளாராசிக்கு இருக்குது. ஸோ அப்படி மன ரீதியான போராட்டங்களை பார்த்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒருத்தர் கூட இருக்கணும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும் இல்லையா? அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்காக பண்ணுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போகக்கூடாது, போக மாட்டேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய செயலில் நீங்கள் பார்த்துட முடியும். கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கூட நிற்கிறது யாரு அப்படிங்கிறது வேணும் இல்லையா? கூட நிற்பாங்க, கூட கண்டிப்பாக நிற்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, அவர்களுடைய விருப்பத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்படுவார்கள். சப்போர்ட்டிவாக நிற்கிறது தான், இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கிறது எல்லாமே A to Z ஓகே தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றிக்கொள்ள விருப்பப்படுவார்கள். என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறாலும் எனக்கு இது நடக்கணும், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக பேசி அந்த காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. சில நேரங்களில் கோபமும் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மொத்தத்தில் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் உங்களுக்காக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. படிப்பு 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிற, 4ஆம் இடத்து அதிபதி சனி 6ல் இருக்குது. அப்போது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. விளையாட போவாங்க, பசங்களோட சேர்ந்து வெளியில் சுற்ற, போக பிடிக்க, ட்ரிப்பு போக வர பிடிக்க, இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் இந்த மாதம். ஆனால் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு நேரத்தில் விளையாண்டாலும் படிக்கிற நேரத்தில் படிச்சுக்கும் குழந்தை. ஸோ அது நல்லா இருக்குது. ஆனால் நல்லா பாருங்கள், 2ஆம் தேதிக்கு மேலே புதனுடைய நகர்வு ராசிக்குள்ளே வர்றது திக்பலம் ஆகிறார். அப்படிங்கும்போது படிக்கிறோம், படிக்கல, விளையாடுறோம், வெளியில் போகிறோம், சுற்றுறோம், பிடிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதம் நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. எப்போவோ படித்த விஷயங்கள இப்போ ஞாபகம் வரும். பக்கா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் படிப்பில் பெரிய நெகட்டிவ் ஒன்றும் காட்டலை.
வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒர்க்லோடு அதிகம்தான், இல்லைன்னு சொல்லலை. வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறது 3 மடங்கு ஆயிடுது. அதாவது 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒரு ஆள் கட்டியே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குறிகளெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிடுவீங்க. அதுலாம் பிரச்சனை இல்லை. எதிர்ப்புகளும் வருவாங்க. எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அது உறவுகளில் இப்போ உங்கள் ரிலேட்டிவாக இருக்காங்க, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை எப்படியாவது முடிச்சுக்கட்டணும்னு நினைக்கிறத முதல்ல அந்த ஆள் தான் இருப்பார். ஸோ அவர் தான் எதிர்ப்புகளை தூண்டி விடுறதும் அவரே எதிரியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறதும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம ஜெயிப்பீங்க, பாரபட்சம் பார்க்காம பனிஷ் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே அந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்ததாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா குருவுக்கு கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற ராசிக்குள்ளே குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரனை பார்க்குது. வேலை இல்லாதவங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ரைட்டா? ஓகே. கடன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. மேலும் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை செய்யலாம் தாராளமாக. அதாவது பெரிய லெவலில் இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு 1 லட்ச ரூபாய் நீ கொடுத்து இந்த மாதத்தில் 1 லட்ச ரூபாய் கொடுத்து 9ஆக மாற்றிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கொஞ்சமாவது அமௌண்ட்டோ கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது. பெரிய அளவில் கடன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேலும் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அது கொஞ்சம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கிடலாம். உடல் ரீதியாக பார்க்கும்போது நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மேலும் அது அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த நோயினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாகும். நீண்ட காலமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலிங், எப்படாவது சரியாகும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மீண்டும் அதை அதிகமாகாமல் என்ன பண்ணணும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டைஜஷன் இஷ்யூ இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா நிறைய பழங்களை சாப்பிடணும். நைட்டான இரவு நேரங்களில் பழங்களை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த சிக்கன் மட்டன் நல்லா அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அந்த விஷயத்த பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, இருக்குன்னா சரி, அதுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குதுன்னா அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இல்லை பார்த்துக்கலாம், மாத்திரைக்கு எத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை அதிகமாகிடும், பார்த்துக்கிடுங்க. ஓகே. வருமானம் 2ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்காருங்க. இப்போது வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு குறைபடாது, வாய்ப்புகள் இல்லை, குறைபடுறதுக்கு வாய்ப்புகள். ஸோ அது நம்மளுக்கு ஸ்மூத்தராக தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவுகளை சொல்லலை. சரி, சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கோமே சார், நாங்கள் எப்படி இருப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டா, 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத துவக்கத்தில் 3ஆம் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மாறுதல்களை, உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாறுதல்களை செய்யறதுக்கு காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. என்ன வளர்ச்சிக்கு தேவையான மாதிரி? சிம்பிளாக நீங்கள் உட்கார்ற சீட்டு கூட மாறி போகலாம் சார். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உட்கார சீட்டு மாறலாம், நீங்கள் பணம் வைக்கிற இடம் மாறலாம், உங்கள் உட்கார இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோஸோ அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும், பார்த்து சொல்லுங்கள். அந்த சேஞ்ச் எதுக்குன்னா உங்களுடைய சக்ஸஸ்க்கான சேஞ்சாக தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அப்போ தொழிலாகட்டும் வேலையாகட்டும் சாதகமான ஒரு அமைப்பை தான் சொல்லுது. நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. புதுசாக ஆர்டர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதுக்குண்டான மேன் பவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியும் என்ன ஏதுங்கிறத முன்னாடியே பக்காவாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும், எவ்வளோ நல்லா அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் மட்டும் இருந்தால் போதும். கால்குலேஷனுமே பக்காவாக இருக்கும் சார். ஏன்னா பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே வர்றாரு, திக்பலம் ஆகிறாரு இல்லையா? இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுது. சரி, ஓகே. படிப்பு, வேலை, வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டோம். குழந்தை பேர் எப்படி இருக்குது? 5ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போனால் மட்டும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நம்ம சுத்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற உதவியாக சொல்லிடுறேன். சரிங்களா? அதே போல் காதல் அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வயதிலும் காதல் வரலாம், தவறில்லை. ஆனால் காதலை எப்படி வெளிப்படுத்துகிறோம், எப்படி கொண்டு போகணும், என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
பிரிவினை ஆகிறதுக்கோ பிரேக்கப் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டா கொஞ்சம் நெகட்டிவ்களும் இருக்குது. அதை சரி கட்டிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போடுங்க. கொஞ்சம் மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கோ இந்த வழிபாடை செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.